விட்டானுங்க மக்களே, முடிச்சு விட்டானுங்க. ஐயோ ஐயோ பாவண்டா, தலைவனை போய் இப்படி தூக்கி விட்டானுங்களே. தலைவன் வந்துட்டு இன்ன வரைக்கும் உள்ளுக்குள்ள இருந்திருந்தா, அடுத்த வாரம்லாம் இருந்திருந்தா மக்களுக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்கும். கண்டிப்பா சொல்றேன், மக்களுக்கு வந்துட்டு அதிகபட்சமா வந்துட்டு இவரு உள்ள இருக்கனாலேயே கன்ஃபார்மா வந்துட்டு பிக் பாஸ பாக்குறவனுங்களே வெறுத்துட்டு போயிருவானுங்க. இப்ப வந்துட்டு யாரு இந்த வாரம் வந்துட்டு சனிக்கிழமை அன்னைக்கு யாரு எவிக்ஷன் ஆயிருக்கா, அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் இருக்கா இல்லையா, அதுல யாரு வெளியில போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத நான் இந்த வீடியோல சொல்றேன். அண்ட் இந்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு என்னமோ மிகுந்த ஒரு ஆழ்ந்த வருத்தத்துடன் நான் போடல, மிகவும் ஹாப்பியோட தான் போறேன். என்ன காரணம் பாத்தீங்கன்னா, எனக்கு நான் தலைவன் வந்துட்டு தயவு செய்து அவர் வெளியில அனுப்புங்கடா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு தயவு செஞ்சு நான் கெஞ்சிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாவே வந்துட்டு தலைவன் எதுக்குடா உள்ள இருக்காரு, தலைவனை கொஞ்சம் வெளில அனுப்பிச்சு விடுறா, வெளில போய் பார்த்துட்டு விட்டுண்டா, தலைவன் வந்துட்டு என்ன கிளி கிழிச்சு வச்சிருக்காங்க, தலைவனை வச்சு என்ன கிளி கிழிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறத வெளில போய் பார்த்துட்டு விட்டுருந்தா தயவு செஞ்சு அனுப்புங்கடா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன். ஆனா தலைவன் வந்துட்டு இவ்வளவு கேவலமா வந்துட்டு வெளில போவாரு அப்படிங்கறத எதிர்பார்க்கல. அண்ட் போன வாரம் என்றானா வந்துட்டு போன வாரமே வெளில போறது தலைவனுக்கு வந்துட்டு அந்த கேப்டன்சி கிடைச்சனால தலைவன் வந்துட்டு ஏதோ தப்பிச்சாப்ல. அண்ட் இந்த வாரம் வந்துட்டு சும்மா விடுவாங்களா, கண்டிப்பா நாமினேஷன்ல இருக்காப்ல, இருந்தாலும் அவர் வெளில போய் தான் ஆகணும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வந்து டபுள் எவிக்ஷன் இருக்கா அப்படின்னு பேச்சுவார்த்தை வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா இப்ப வந்து டபுள் எவிக்ஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பிக் பாஸ் டீம்ல இருந்து. டபுள் எவிக்ஷன் வந்து வச்சா மட்டும்தான் அடுத்த வாரம்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா மெயின்டைன் பண்ண முடியும். கண்டிப்பா அது கொஞ்சம் கொஞ்சமா மெயின்டைன் பண்ண முடியும். என்ன காரணம் பாத்தீங்கன்னா, நாட்கள் வர கம்மியாயிருச்சு, ஆட்கள் வர அதிகமா இருக்கானுங்க. எப்படி டபுள் எவிக்ஷன் வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா, கண்டிப்பா வைப்பானுங்க. அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கும், ஆனால் அதுல வந்து மிட் வீக் எவிக்ஷன் வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த வாரமே மிட் வீக் எவிக்ஷன் இருக்க மாதிரி வந்துட்டு போன வாரம் வந்துட்டு வீக்கெண்ட்ல வந்துட்டு பேசிட்டு இருந்தாங்களாம். அண்ட் ஆனா வந்துட்டு மிட் வீக் எவிக்ஷன் வைக்கல. என்ன காரணம் அப்படிங்கிறதுல பிக் பாஸ் டீமை பொறுத்த வரைக்கும் செகண்ட்ல மாத்தி விடுவானுங்க. இப்ப ரஞ்சித்தை தூக்குறாங்களா, அடுத்து ரயனை தூக்குறது கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம எபிசோடு செகண்ட் வந்துட்டு என்ன வேணா நடக்கலாம். அண்ட் இப்ப வந்துட்டு யாரு வெளியில போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு தலைவர் வந்துட்டு வெளில போயிட்டாப்ல. ஜோ கும்பிடு குருசாமி அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு தலைவர் வந்துட்டு வெளில போயிட்டாப்ல. ரஞ்சித் என்ன காரணம் பாத்தீங்கன்னா, அவர் வந்துட்டு கேம் பிளே எல்லாம் சுத்தமா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஐயோ தங்கம் அப்படி இப்படின்னு போட்டாரு ஓகேங்களா, போட்டாரு. அதுல இருந்து அவரால் மீண்டும் வெளில வர முடியல. வெளில வந்துட்டோம்னா ஐயோ ஒரு முகம் இதா, ஐயோ ஒரு முகம் வந்துட்டு இப்படி இருக்குதா அப்படி இருக்குதா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு சொல்லிடுவாங்க. அவரு வந்துட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப கூட அந்த ஒரு நாமினேஷன் ப்ரீ பாஸுக்கு வந்துட்டு அந்த ஒரு சண்டைக்கு வந்துட்டு எனக்கு தான் நாமினேஷன் ப்ரீ பாஸ் வேணும், நான் தான் அங்க வந்துட்டு கோட்டையை காப்பாத்திட்டு இருந்தேன், யாருமே இல்லாத இடத்துல நான் தான் கோட்டையை காப்பாத்திட்டு இருந்தேன், அதனால எனக்கு தான் நாமினேஷன் ப்ரீ பாஸ் வேணும் அப்படிங்கறதுனால அவர் ரொம்ப எஃபெக்ட் போட்டு ரொம்ப கதறிக்கிட்டு இருந்தாரு. நானும் பார்த்தேன், ஐயோ பாவண்ட தலைவர் வந்துட்டு ரொம்ப எஃபெக்ட் போட்டு கதறிக்கிட்டு இருந்தாரு. அதனால வந்துட்டு அவருக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸ் கொடுக்கலாம். என்ன காரணம் பாத்தீங்கன்னா, அவர் கோட்டையை வந்துட்டு யாருமே இல்லைங்க, அந்த இடத்துல கோட்டையில வந்துட்டு யாருமே இல்ல, அந்த கோட்டையை காப்பாத்தினார்ல, அதுக்காண்டியாச்சும் கொஞ்சமாச்சும் வந்து அங்க முட்டி கோட்டைக்கு இடிக்க வரவங்கலாம் அங்க முட்டிக்கிட்டு சாவி செத்துக்கிட்டு இருக்கானுங்க. இங்க வந்துட்டு தலைவர் வந்துட்டு கோட்டையை காப்பாத்திட்டு இருக்காரு. இவருக்கு நாமினேஷன் பேப்பர்ஸ் கொடுக்காம யாருக்கோ ரயனாமோ அவனுக்கு போய் கொடுத்துருக்கானுங்க. எனக்கு செம காண்டாயிடுச்சு. என்னடா தலைவர் வந்துட்டு இவ்வளவு காண்டா பேசிட்டு இருக்காப்ல, இவ்வளவு ஒரு வயசு மத்தியில வந்துட்டு இவ்வளவு பெரிய 55 வயசு ஆயிடுச்சு, தலைவர் வந்துட்டு நாமினேஷன் பேப்பர்ஸ் கேட்கறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு செம காண்டு. ஆனா கொடுத்துருந்தாங்க நான் பிரிச்சு செஞ்சிருப்பேங்க, இல்ல நம்மளுக்கு நல்ல காண்டாயிருக்கும். ஐயோ தலைவருக்கு மட்டும் கொடுத்துருந்தானுங்க செம்ம காண்டாயிருக்கும். ஏன்னா தலைவர் வந்து செய்கை அப்படி. ஏன்னா கோட்டையில எவனுமே இல்ல, கோட்டையில வந்துட்டு எவனுமே இல்லாத கோட்டைக்கு இவர் பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காப்ல. அந்த இதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா இவரு புதுசா ஒரு கேம் விளையாடுறாரு, இதான் ஒரு ஸ்ட்ராட்டஜோ, இவருக்கு வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு மணியில அடிபட்டுப்புல, தர்ஷா குப்தா வந்துட்டு மணியில போட்டாப்ல, இதுல எதுவும் செங்கலை தூக்கி போட்டேன்னா அங்க ஒண்ணும் பண்ண முடியாது, அதனால மேபி வந்துட்டு அந்த ஒரு பயத்தினாலயா கூட இருக்கலாம். ஆனா அருண் பிரசாத்துக்கு விழுந்துச்சு பாருங்க அடி. நான் கிளிப்பு காலைல பார்த்தேன், ஸ்லோ மோஷன் கிளிப்பு, அது பார்க்கல, அதிகபட்சம் நான் வந்துட்டு சோசியல் மீடியாவை பார்க்கல. அண்ட் நேத்து தான் வந்துட்டு பார்த்தோன்னு நான் ஷாக் ஆயிட்டேன். என்னடா தலைவனுக்கு வந்துட்டு இந்த இடத்துல போய் அடி விழுந்திருக்குது அப்படிங்கிற அளவுக்கு நான் யோசிச்சேன். அண்ட் அந்த ஒரு பயம் வந்துட்டு தலைவனுக்கு இருந்திருக்கும்ல, கண்டிப்பா வந்துட்டு நம்ம யாருக்குன்னா நம்ம ரஞ்சித்துக்கு வந்துட்டு கண்டிப்பா இருந்திருக்கும். அதனால மேபி வந்துட்டு இருக்கிறதுக்கு அந்த ஒரு பயனால வந்துட்டு கண்டிப்பா விலகி நிற்பாரு. ஏன்னா சின்ன பஞ்சு கிஞ்சினா கூட பரவாயில்ல, அது பெரிய செங்கல், அங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு பேசாம அமைதியா நான் என் வேலையை வந்துட்டு செல்லம் தங்கம்னு போட்டு போறேன். அதுவும் எனக்கு இன்னொரு காமெடி என்னன்னா, கோட்டையை இடிக்க வந்தாங்க எப்படின்னா ஃபர்ஸ்ட் நாள் ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டு கோட்டையை இடிக்க வந்தாங்க. கோட்டையை இடிக்க வந்த நம்ம சௌந்தர்யாவை பிடிச்சி தள்ளிவிட்டு என்னமா ஒன்னும் அவ்வளோ என்னமா ஒன்னும் அவ்வளோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கெஞ்சிராப்புல. என்னடா இது நாடகம் நாடுறாங்க, நான் தான் தள்ளி நெஞ்சை பிடிச்சி கரெக்டா கையை பிடிச்சி தள்ளி விடுறாங்க, இந்த இடத்துல கரெக்டா வச்சு தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டு இது வந்து நான் தெரியாம பண்ணிட்டேமா, விடுமா ஒன்னும் அடியெல்லாம் பண்ணல, ஒன்னும் பண்ணல, என்னடா இது டே இல்ல கேம் விளையாடுறானுங்களா, இல்ல வந்துட்டு எதுவும் ஷோ எதுவும் சும்மா வந்துட்டு ஏதாச்சும் பண்ணுங்கிறக்காண்டி நான் வந்துட்டு போறேன்டா இந்த மாதிரி தள்ளி விடுவேன், நான் சாரி கட்டு போயிருவேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு பண்றானுங்களா என்னத்துல. ஆனா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எதுல என்ன நடக்குதோ இல்லையோ, ஆனா சாரி கரெக்டா நடக்குது. இவனுங்க அடிச்சுக்கிட்டு அடுத்த நாள் வந்துட்டு ஒரு 2 நாளாச்சும் பேசாம இருப்பானுங்கன்னு பார்த்தா இப்ப
மதியம் வந்துட்டு சாப்பிடும்போது சண்டை வருதுன்னா நைட்டு சாப்பிடும்போது சேர்ந்து சாப்பிட்றானுங்க. இது வந்துட்டு எனக்கு ஏத்துக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. பல சீசன் எல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட 2 நாளாச்சும் அவங்க 2 பேரும் பேசிக்காம இருந்திருப்பானுங்க. 2 பேரும் பயங்கரமான ஒரு சண்டைலாம் வரும். ஆனா இந்த சீசன் தான் கேவலமா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு இருக்கானுங்க. இது உடனே பேசிக்கிட்டு உடனே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறானுங்க. இது எந்த வகையில வந்துட்டு ஏத்துக்கிறதுனே சுத்தமா எனக்கு புரியல. அது மட்டும் இல்லாம நம்ம ரஞ்சித் வந்து அவரு செல்லம் தங்கம்னு போட்டு இந்த சீசன் முடிச்சாப்ல. இருந்தாலும் பரவாயில்லப்பா, 75 நாள் வந்துட்டு கடந்திருக்காருன்னா பெரிய விஷயம்ல. கிட்டத்தட்ட 75 நாள் கடந்துட்டாரு. இது வந்துட்டு மிகப்பெரிய விஷயம். என்ன காரணம் பாத்தீங்கன்னா, செல்லம் தங்கம்னு போட்டு வந்துட்டு இவ்வளவு பேர் மக்கள் மத்தியில வந்து காப்பாத்திருக்கானுங்க பாரு, பெரிய விஷயம். ஆனா போக போக தான் தெரிஞ்சு அவரோட சுயரூபம். எங்கடா கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்துட்டு சொல்லிட்டு இருந்தானுங்க. ஆனா அதை டீப்பா போய் பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளவு வந்துட்டு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த போன வாரம் வந்துட்டு விஜய் சேபி சார் சொல்லியிருந்தார்ல இந்த ஒரு சௌந்தர்யா பத்தி சொன்னதுல, அதெல்லாம் கண்டிப்பா நான் லைவ்லயே பாக்கல. அது எப்ப சொன்னாரு என்னங்கிறது தெரியல. இல்லைன்னா நான் வந்துட்டு கண்டிப்பா அது போட்டிருப்பேன். அது மிஸ் ஆயிடுச்சு எனக்கு. அது லைவ்ல பாக்கல. அது நான் வந்துட்டு சோசியல் மீடியாலையும் தொலைவுனா அது எங்கனையுமே கிடைக்க மாட்டேது. ரஞ்சித் இந்த மாதிரி வார்த்தை இல்ல, ஒருவேளை லைவ்ல இருந்துட்டு போடல அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. இந்த மாதிரிலாம் வந்துட்டு பேசியிருக்காரு. இப்ப வந்துட்டு தலைவருக்கு வந்துட்டு வயசு மரியாதை கொடுக்க தெரியல அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஒரு இடத்துல வந்துட்டு வயசுன்னு ஒண்ணு இருக்குங்க, வயசுக்குன்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு பேசிட்டு இருப்பாப்ல. ஆனா அவரு வந்துட்டு இப்ப இந்த மாதிரி பேசும்போது எனக்கு அப்பதில இருந்தே இவரு கேரக்டர் புரிஞ்சிருச்சு. இவர் எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு ஷோக்காண்டி வந்துட்டு எல்லாமே மறைமுகமா மறைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அண்ட் இந்த வாரம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் வந்துட்டு நம்ம ரஞ்சித். இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா டபுள் எவிக்ஷன் கண்டிப்பா இருக்குது. இதுல ஹாட் சீட்ல 3 பேர் உட்காந்துருக்காங்கன்னா ரஞ்சித், ரயன் அண்ட் நம்ம மஞ்சரி 3 பேர் உட்காந்துருக்காங்க. இந்த ஹாட் சீட்ல வந்து இந்த 3 பேர்த்துல 2 பேர் தான் இந்த வாரம் வந்துட்டு கன்ஃபார்மா போறாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க அதிகபட்சம் வந்துட்டு நல்ல ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க. மேபி வந்துட்டு எல்லாமே வந்துட்டு சூப்பராகவே பண்றாங்க. ஆனா ரயன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 50% வாய்ப்பு இருக்குது. அண்ட் அன்சிதாவை பத்தி எனக்கு சுத்தமா தெரியல, டீட்டெயில்ஸ் இன்னும் வரவே இல்லை. அன்சிதா வந்து மேபி வந்து வெளியில போறதுக்கு 98% கன்ஃபார்மா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஒண்ணுமே பண்ணல, ஒண்ணுமே வந்து ரூல்ஸ் ஆஃப் இல்ல. நான் கேக்குறேன், அந்த ஒரு டாஸ்க் வந்து ஒழுங்கா விளையாண்டாங்களா இல்ல ரூல்ஸை தான் மதிச்சாங்களா? இல்ல இதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல. ஆனா அவங்களை வந்துட்டு கண்டிப்பா சொல்றேன், அன்சிதா போறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 98% வாய்ப்புகள் இருக்குது. ஆனா அவங்க வந்து ஹாட் சீட்ல இருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா தெரியல. இந்த 3 பேர் மட்டும் தான் வந்திருக்குது. மேபி வந்து இந்த 3 பேர் ஹாட் சீட்ல கன்ஃபார்மா உட்காந்துருந்தாங்கன்னா ரயன் போறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஏன்னா பாத்தீங்கன்னா மஞ்சள் வந்து அதிக கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் கொடுத்தா போதும்ல, அந்த கண்டென்ட்டுக்காகட்டியும் தாண்டா நான் எதா இருந்தாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து கண்டென்ட் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி கண்டென்ட் வச்சிருக்கேன். கண்டென்ட் கொடுக்குறேன் உள்ள எவ்வளவு நாள் வேணாலும் வச்சிருந்திருப்பானுங்க. அண்ட் மஞ்சரி ஓரளவுக்கு வந்து கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ரயனை விட ஓரளவுக்கு இல்ல, ரயனை விட வந்துட்டு கொஞ்சம் மஞ்சரி வந்து கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. மேபி வந்துட்டு அதனால ரயனை வந்துட்டு வெளியில தூக்கிடுவானுங்க. அண்ட் இதான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து நியூஸ். அண்ட் நீங்க இந்த வாரம் யாரு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் போனதை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.